அந்த சாபத்தில் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவர் தான் மஹிந்த சமரசிங்க. என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய போல பல அரசாங்கங்களோடையும் பல அரசியல் தலைவரோடையும் மிக நெருக்கமாக இணைந்து வேலை செய்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க. இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற போது அதனுடைய பிரதானமான ஆதரவு தளம் இந்த கற்றவர்கள், அரசாங்கத்துடன் வேலை செய்தவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தான் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து அந்த வெற்றியை உண்டாக்கியிருந்தார். ஆள் இல்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இலங்கை மக்கள் புத்திசாலிகளாக இருந்திருப்பார்களாக இருந்தால் இந்த 76 வருடத்து சாபம் இடம்பெறுகின்ற போது மெல்ல மெல்ல புதிய தலைவர்களே அரசாங்கத்துக்குள்ள கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்பவும் செய்த ஒரு விடயம் என்று சொன்னால் புதிதாக வருகிறவர்களுக்கு வாக்கு அளிக்கவே மாட்டார்கள். பழைய தலைவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டே இருப்பார்கள். பிறகு கடைசியாக சொல்லுவாங்க பழைய தலைவர்கள் தான் எல்லாத்தையும் கெடுத்தார்கள், எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லை. அதிலே ஒரு ஹிப்போக்ரசி இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கிறேன். இலங்கை வைத்தியர்கள் எல்லாரும் தேவையே இல்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு சென்றிருந்தார்கள். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக அந்த எந்த விதமான நியாயமும் அந்த 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 செயல்பாட்டில் இருக்க இல்லை. விருந்துக்கும் விம் ஒரு கரண்டி போதும். புதிய விம் ஒரு கரண்டியில் சிறப்பான சிக்கனம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரை மறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. நீங்கள் வசிக்கக்கூடிய அமெரிக்க நாட்டில் இலங்கைக்கான அமெரிக்க தூதுவராக இருக்கக்கூடியவர் வேறு யாரும் அல்ல, மஹிந்த சமரசிங்க. 2008ஆம் ஆண்டு பிற்பகுதியில் யுத்தம் இடம்பெறுகின்ற போதெல்லாம் மனித உரிமைகள் அமைச்சராக இருந்தவர். யுத்தம் இடம்பெற்ற காலப்பகுதியில் ஜெனீவா சென்றவர். ரணில் விக்ரமசிங்கவிடம் இருந்து மஹிந்த ராஜபக்சவோடு கட்சி தாவியவர்களுள் அவரும் ஒருவர். அதன் பின்னர் தொடர்ச்சியாக பயணித்த அவர் அதன் பின்னரான காலப்பகுதியில் தொடர்ச்சியாக மஹிந்த ராஜபக்சவோடு பயணித்து மீண்டும் கோத்தபாய ராஜபக்ச வந்தவுடன் அவர் மீண்டும் ஒரு முக்கியமான பதவிக்கு நகர்த்தப்படுகிறார் அமெரிக்காவுக்கு. ரணில் விக்ரமசிங்கவின் காலத்திலும் அந்த பதவி தொடரப்படுகின்றது. இப்போது அனுரவின் காலத்திலும் அந்த பதவி தொடரப்படுகிறது. வெளிநாட்டு தூதரகங்களுக்கான நிதிகளை குறைக்கப் போகின்றோம், மஹிந்த ராஜபக்சவின் நியமனங்களை எல்லாம் நாங்கள் மீளப் பெறுகின்றோம் என்று கூறியவர்கள் உலகின் மிக பிரதான வல்லரசான அமெரிக்காவின் தூதுவரை மாற்றுவதற்கு கூட ஒரு பிரதி தூதுவரை அல்லது அவர்களிடம் தகுதி வாய்ந்த ஒரு தூதுவர் இல்லாத அனுர அரசா என்று இலங்கையில் பொறுப்பில் இருக்கின்றது. மஹிந்த சமரசிங்கன் பார்ப்பீங்கன்னு சொன்னா இந்த கடந்த தேர்தலில் பெரிதாக பேசப்பட்ட ஒரு விடயம் தான் இந்த 76 வருடத்து கேர்ஸ் என்றது, சாபம் என்ற மாதிரி. அந்த சாபத்தில் மிக முக்கியமான உறுப்பினர்கள் ஒருவர் தான் மஹிந்த சமரசிங்க. என்று சொல்லி நீங்கள் ஏற்கனவே சுட்டிக்காட்டிய போல பல அரசாங்கங்களோடையும் பல அரசியல் தலைவரோடையும் மிக நெருக்கமாக இணைந்து வேலை செய்தவர் தான் ரணில் விக்ரமசிங்க, சந்திரிகா குமாரதுங்க, பிறகு மஹிந்த ராஜபக்ச எல்லாரோடையும் மிக நெருக்கமாக வேலை செய்தவர். அவை அந்த 76 வருஷத்தினுடைய சாபத்தினுடைய மிக பிரதானமான ஒரு பங்கு. அவை நீங்கள் இந்த அரசாங்கத்தினுடைய அரசியல் ஸ்லோகன்ஸ், அரசியல் விடயங்களை பார்க்கின்ற போது உங்களுக்கு தெரியும், அவர்கள் அந்த 76 வருட சாபத்துக்கு எதிராக மிக தீவிரமாக செயல்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய ஒரு அடிப்படையாக வந்த உடனேயே மஹிந்த சமரசிங்க திருப்பி அழைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஜேவிபியினுடைய கொள்கைகளை முன்னெடுத்து செல்லக்கூடிய ஒருவர் உலகத்தில் இருக்க மிக பிரதானமான நாடு ஒன்றினுடைய தூதுவராக நியமிக்கப்பட்டிருக்க வேண்டும். அந்த செயல்முறை இடம்பெறவில்லை. ஏனெனில் நான் நினைக்கின்ற இந்த அரசாங்கத்துக்கு இருக்கின்ற மிக முக்கியமான பலவீனங்களில் ஒரு பலவீனம் இந்த அரசியல் அனுபவம் இன்மை. அவர்களுக்கு இது தொடர்பாக சிந்திப்பதற்குரிய சந்தர்ப்பமும் இயலுமையும் பெருசாக இருக்கின்றது என்று நான் நினைக்கல. இதை யாராவது சுட்டி காட்டினா சில வேளை அவர்கள் அது தொடர்பான நடவடிக்கைகளை மேற்கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். அப்படியே இப்படி பார்க்கலாமா, அமெரிக்க தூதுவர் ஒருவரை நியமிப்பதற்கு கூட ஆள் பற்றாக்குறையோடு அனுர இருக்கின்றார். ஆள் பற்றாக்குறை என்ற விஷயத்துல நான் நினைக்கல. என்று சொன்னால் இலங்கையிலேயே இந்த அரசாங்கம் பதவிக்கு வருகின்ற போது அதனுடைய பிரதானமான ஆதரவு தளம் இந்த கற்றவர்கள், அரசாங்கத்துடன் வேலை செய்தவர்கள், எக்ஸ்பர்ட்ஸ், பல்கலைக்கழக பேராசிரியர்கள் தான் அவர்களுக்கு பின்னணியில் இருந்து அந்த வெற்றியை உண்டாக்கியிருந்தார். ஆள் இல்லாமல் இருக்கும் என்று நான் நினைக்கல. ஆள் பலம் நிச்சயமாக இருக்கும். தகுதியானவர்களும் அரசாங்கத்துடன் இணைந்து வேலை செய்வதற்கு தயாராக இருப்பவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். ஆனால் இது தொடர்பாக சிந்திப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமும் அந்த இயலுமையும் அரசாங்கத்தில் இருந்ததாக நான் நினைக்கல. இப்போ இதை தொடர்பாக யாராவது சுட்டி காட்டினா உடனடியாக அதை நடவடிக்கக்கூடிய ஒரு இயலுமை அவர்களுக்கு நிச்சயமாக இருக்கும் என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஆழ்பலம் ஒரு பிரச்சனையாக இருக்கும் நினைக்கல. அந்த சந்தர்ப்பம் அவர்களுக்கு கிடைக்கல என்றுதான் நான் நினைக்கிறேன். சந்தர்ப்பம் இல்லை என்று கூறுவதா? ஆனால் நீங்கள் கூறிய பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய விரிவுரையாளர்கள், பேராசிரியர்கள் மற்றும் இவர்களின் பின்னணியில் இருந்தவர்கள் எல்லாம் கூறுகின்றார்கள், இப்போது தாங்கள் எதனை கேட்டாலும் எங்களுக்கு மேலிருந்து உத்தரவு வர வேண்டும் என்றுதான் முக்கிய அமைச்சர்களே கூறுகின்றார்கள்.
அப்படியாயின் தேசிய மக்கள் சக்தி என்பது வெறும் கோதுதான். இல்லை, இந்த இவர்கள் புதிய புதிய அரசியல் தலைவர்கள் என்பதன் காரணமாக இந்த விடயங்களை சரியாக புரிந்து கொள்வதற்கும் அதற்கான தீர்வுகளை பற்றி சிந்திப்பதற்கும் சாதாரண அரசியல் தலைவர்களை விட அதிகமான நேரம் அவர்களுக்கு தேவைப்படுகின்றது என்றுதான் நான் நினைக்கிறேன். இந்த அனுபவமின்மையின் காரணமாக அதான் நான் சொல்றேன். இப்போ நாங்கள் அனுபவம் இல்லாத ஒரு அரசாங்கத்தை கொண்டு வருகின்ற போதே நாங்கள் அந்த நேரத்தில் செப்டம்பர் மாதத்தை சுட்டிக்காட்டிய ஒரு விடயம் அனுபவம் என்பது மிக முக்கியமான ஒரு பகுதி. அரசியல் தலைவர்களுக்கு என்ற அதுதான் சிந்திக்கின்ற இயல்மையை வழங்கும். அனுபவம் தான் சிந்திக்கின்ற இயல்மையை வழங்கும். இப்போ நீங்கள் எல்லாருக்கும் எல்லா நேரத்துலையும் எல்லாரும் வேறு யார்ட்டையும் தங்கி இருக்க முடியாது. அப்போ அனுபவம் மிகவும் முக்கியமானது. இலங்கை மக்கள் புத்திசாலிகளாக இருந்திருப்பார்களாக இருந்தால் இந்த 76 வருடத்து சாபம் இடம்பெறுகின்ற போது மெல்ல மெல்ல புதிய தலைவர்களை அரசாங்கத்துக்குள்ளே கொண்டு வந்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் எப்பவும் செய்த ஒரு விடயம் என்று சொன்னால் புதிதாக வருகிறவர்களுக்கு வாக்கு அளிக்கவே மாட்டார்கள். பழைய தலைவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாக்களித்து கொண்டே இருப்பார்கள். பிறகு கடைசியாக அவங்க சொல்லுவா பழைய தலைவர்கள் தான் எல்லாத்தையும் கெடுத்தார்கள், எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இல்லைன்னு. அதிலே ஒரு ஹிப்போக்ரஸி இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கிறேன். திடீரென்று அவர்களுக்கு ஒரு ஞானம் பிறந்து செய்தார்கள், எல்லாரையும் தள்ளிவிட்டு முற்றுமுழுதாக புதிய ஒரு குழுவினரை கொண்டு வந்தார்கள். அந்த குழுவினருக்கு பிரச்சனைகளை பற்றியும் பிரச்சனைகளை தீர்வு தொடர்பாக சிந்திப்பதற்கான போதிய ஒரு நேரமும் இயலுமையும் இருக்கின்றது என்று நான் நினைக்கிறேன். அதன் காரணமாக தான் செயல்பாடுகள் மிக மெதுவாக நகர்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். மெதுவாக நகர்கின்றது நாட்டுக்கு ஆரோக்கியம் என்று நீங்கள் கருதுகிறீர்களா? அல்லது ஒரு அபிவிருத்தியை அல்லது பொருளாதார ரீதியாக பெரும் நெருக்கடியை சந்தித்த ஒரு நாட்டிற்கு இவ்வாறு தொடர்ந்து கூறிக்கொண்டிருப்பது அந்த நாட்டின் சுபீட்சத்துக்கு நல்லதா? நல்லது அல்ல. நல்லது. மிக மிக விரைவாக நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால் பிரச்சனைகளுக்கான தீர்வு உறுதியாகவும் விரைவாகவும் மேற்கொள்ளப்படாத போது மக்கள் அரசாங்கத்துக்கு எதிராக கிளர்ந்து எழும்புகின்ற ஒரு சந்தர்ப்பம் அதிகரிக்கும். அப்பிடம் அதிகரிக்கின்ற போது அரசாங்கத்துடைய கவனம் இந்த கிளர்ச்சிகளை சமாளிப்பதில் தான் இருக்குமே ஒழிய நாட்டை நடத்துவதில் இருக்காது. அது எல்லாருக்குமே பாதகமானதாகத்தான் இருக்கும். ஆகவே பிரச்சனைகளை சரியாக புரிந்து கொள்வதும் அதற்கு ஏற்ற நடவடிக்கைகள் தீர்வுகள் பற்றி சிந்திக்கவும் செயல்படுத்தவும் அரசாங்கத்துக்கு எளிமை இருக்க வேண்டும். அது இடம்பெற வேண்டும். இப்போ உதாரணமாக பார்க்கணும்னு சொன்னால் இப்போ இந்த அரசாங்கம் 6 மாதம் தான் ஆகின்றது. இலங்கை வைத்தியர்கள் எல்லாரும் தேவையே இல்லாமல் ஒரு வேலை நிறுத்தத்துக்கு சென்றிருந்தார்கள். அனுராதபுரத்தில் இடம்பெற்ற ஒரு பாலியல் துன்புறுத்தல் காரணமாக அந்த எந்த விதமான நியாயமும் அந்த 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 செயல்பாட்டில் இருக்க இல்லை. அந்த வன்முறையில் ஈடுபட்டவர் அரசாங்கத்தை சேர்ந்தவர் அல்ல, ஒரு தனிப்பட்ட பிரஜை. உடனடியாக அவர் கைது செய்யப்பட்டிருந்தார். ஏனைய பல பேர் இன்னுமே கைது செய்யப்படாமல் இருக்கின்ற போது, யார் தேசபந்து போன்றவர்கள், பிறகு அந்த அந்த கொலையில் தொடர்பு பெற்ற அந்த பெண் போன்றவர்கள்லாம் இன்னும் கைது செய்யப்படாமல் இருக்கிற பின்னணியில் இவரை உடனடியாக கைது செய்திருந்தார்கள் என்று சொன்ன வைத்தியருடைய பெண்மை முக்கியமானது என்று கருதப்பட்டதால் நான் நினைக்கிறேன். அத்தகைய பின்னணியிலும் கூட அவர்கள் ஒரு நாடு முழுக்க ஒரு வேலை நிறுத்தத்தை செய்திருந்தார்கள். அது பிரச்சனைக்கு எதிரானது அல்ல, மாறாக அரசாங்கத்துக்கு எதிரானது. அரசாங்கத்துக்கு எதிரான அதிருப்தியை வெளிப்படுத்துவதற்கு இதனை ஒரு சந்தர்ப்பமாக அவர் பயன்படுத்தி கொண்டாங்க நான் நினைக்கிறேன். அது எந்த விதமான நியாயமும் இருந்ததாக நான் நினைக்கல. என்ன சொன்னால் இந்த சேவையில் தங்கியிருக்கின்ற பல ஆயிரம் மக்கள் அன்றைக்கு பாதிக்கப்பட்டிருப்பார்கள். ஆகவே நான் சொல்றேன் சொன்ன 6 மாதத்துக்குள்ள அரசாங்கத்துக்கு எதிரான அபிப்பிராயம் அந்த அவர்களை ஆட்சியில் அமர்த்தியவர்களிடம் இருந்தே மெல்ல மெல்ல வளர்வதை நான் பார்க்கிறேன். அது அரசாங்கத்துக்கு ஆரோக்கியமானதாக இருக்க போவதில்லை. அவர்கள் விரைவாகவும் எஃபெக்டிவாகவும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை முன்வைக்காவிட்டார். ஆகவே மிக மெதுவாக டெஸ்ட் கிரிக்கெட் ஆடுவது அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமென்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் 2020 விளையாட தேவையில்லை, டெஸ்ட் கிரிக்கெட்டும் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குமென்னு நினைக்கிறேன். மேபி 1 டே என்ற அளவுலையாவது 2க்கும் இடைப்பட்ட அளவில் போனால் தான் சரியாக இருக்கும். அரசாங்கத்தினுடைய ஸ்திரத்தன்மை நாட்டினுடைய வளர்ச்சி என்பதை அடிப்படையாக வைத்து பார்க்கின்ற போது இந்த அரசாங்கம் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஆனால் அந்த இது நீண்ட காலத்துக்கு இது ஒரு ஆரோக்கியமான செயலாக பார்க்க முடியாது. இல்ல, இது அவர்களுக்கு பெரிய பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்பாடாக தான் நான் பார்க்கிறேன். இப்போது இலங்கை அரசு சர்வதேச நாணய நிதியத்துடனான பேச்சுக்களை தொடர்ந்து கொண்டு செல்கின்றது. அதே நேரம் சர்வதேச நாணய நிதியத்தின் விடயங்களில் நம்பிக்கை இருக்கின்றது எல்லாம் கூறுகின்றது. ஆனால் கடந்த காலங்களில் இவற்றின் மீது நம்பிக்கை இல்லை, இவை தொடர்பில் கடுமையான முடிவுகளை எடுப்போம் என்றெல்லாம் கூறினார்கள். இந்த மனமாற்றம் அல்லது இந்த மாற்றத்தினுடைய அரசியல் எப்படி இருக்கின்றது? இது மனமாற்றம் என்று நான் நினைக்கல. இந்த அரசாங்கம் தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுத்த போது பல விடயங்களை கூறியிருந்தார்கள். அதெல்லாம் அந்த நேரத்துக்கு சொல்வதற்கு சரியாக இருந்தது என்பதன் காரணமாக சொல்லப்பட்ட விடயங்கள். ஆட்சிக்கு வருகின்ற போது அவர்களுக்கு யதார்த்தம் என்ன என்று தெரிந்திருக்கின்றது. அதன் காரணமாக முன்னே ரணில் விக்ரமசிங்கனுடைய கொள்கைகளை பெரிய மாற்றங்கள் எதுவும் இல்லாமல் முன்கொண்டு செல்வதாகத்தான் நான் பார்க்கிறேன். அதுல முக்கியமான ஒரு விடயம் இந்த சர்வதேச நாணய நிதியத்துடனான இந்த ஒப்பந்தத்தை முன்னெடுத்து செல்வதும், இந்த பொருளாதாரத்தை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணாமல் அதனை நகர்த்தி செல்வதுமாக நான் பார்க்குறேன். அது ஒரு நல்ல விடயமாக தான் நான் பார்க்குறேன். இந்த அரசாங்கம் முன்னெடுத்த விடயங்களில்
முக்கியமான சாதகமான ஒரு விடயமாக தான் நான் பார்க்கிறேன். இந்த IMF தேர்தல் காலத்தில் கூறியது போல சர்வதேச நாணயத்துக்கு எதிராக கவனத்தை திருப்பாமல் அதனை முன்னெடுத்து செல்வது நல்ல விடயமாக பார்க்கிறேன்னு சொன்னால் பொருளாதாரத்தினுடைய ஸ்திரத்தன்மைக்கு அது முக்கியமான ஒரு விடயமாக நான் பார்க்கிறேன். அதே மாதிரி தான் இப்போ தேர்தல் காலத்தில் கூறியிருந்தார்கள், ஊழலை ஒழிச்சிங்கன்னு சொன்னால் பெட்ரோலுடைய விலையை நியாயமான அளவு குறைக்கலாம்னு சொல்லிட்டு. ஆனால் பெட்ரோலுடைய விலை இன்னும் குறையலை. ஏன்னு சொன்னால் அதுதான் அதனுடைய யதார்த்தமான விலை. ஆனால் தேர்தல் காலத்தில் அவர்கள் அதுக்கு எதிராக பாரதூரமாக இருந்தால் 1/3 அளவுக்கு குறைக்கலாம் என்ற விதமாக கூறினார்கள். ஆகவே தேர்தல் காலத்தில் அந்த சந்தர்ப்பத்துக்கு எது சரியாக இருந்தோ அதை சொல்லியிருந்தார்கள். அந்த அடிப்படையில் தேர்தல் வெற்றியிருந்தார்கள். அதன் காரணமாகத்தான் இப்போ ஆரம்பத்திலிருந்தே மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு தொடர்பாக எனக்கு ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல. ஏன்னா நான் அவர்களை வித்தியாசமான ஒரு அரசியல் மூலக்கூறாக நான் பார்க்கல. அவர்கள் இலங்கையில் இருக்கின்ற எல்லா கட்சிகள் மாதிரியும் அவர்களும் சாதாரணமான ஒரு கட்சி என்றுதான் நான் நினைச்சிருந்தேன். அந்த அபிப்பிராயம் தான் நான் கொண்டிருந்தேன். இப்போ பெட்ரோல் விலை தொடர்பாக அவர்கள் தெரிந்தே தான் அதை செய்திருப்பார்களாக இருந்தால் அதில் ஒரு நேர்மை இல்லாத தன்மை இருக்கின்றது. அந்த நேர்மை இல்லாத தன்மை தான் இலங்கையில் இருக்கின்ற பெரும்பாலான கட்சிகளிடம் இருக்கின்றது. அப்போ அதன் காரணமாக தான் இப்போ இந்த கடந்த தேர்தலுடன் இலங்கையை ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஏற்பட்டுவிடும், ஒரு அடிப்படையான ஒரு மாற்றம் ஏற்பட்டுவிடும் என்று பல பேர் கூறிய போதும் அதில் எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு சொல்லி நான் பல்வேறு இடங்களில் கூறி வந்திருக்கின்றேன். ஊடறுப்பு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு இலங்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அரசியல் மாற்றங்கள், அதன் பின்னரான ஏற்பட போகின்ற அரசியல் ரீதியான பெரும் விளைவுகள் என்று பல விடயங்கள் தொடர்பிலான கருத்துக்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக பகிர்ந்து கொண்டமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி தமிழ். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.